ஓகேங்களா? ஓகே ஓகே. எல்லோருக்கும் வணக்கம். வெள்ளிவாக்கம் இங்கிருந்து பாத்தீங்கன்னா மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் சார் அவர்களுடைய தொகுதிக்கு ரொம்ப பக்கத்திலே இருக்கு. அவர் நினைச்சா இங்க ஒரு 5 நிமிஷத்துல வெள்ளிவாக்கத்துக்கு வர முடியும், பெரம்பூருக்கு வர முடியும். ஆனா இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு மாண்புமிகு முதலமைச்சர் கிட்ட நாங்க சொல்ல வேண்டிய பொறுப்புணர்வும் கடமை உணர்வும் எங்கள்கிட்ட இருக்கு. வெள்ளிவாக்கத்துல அன்னை சத்யா நகர்ல கிட்டத்தட்ட 400-500 பெண்களுக்கு மத்தியில கார்பரேஷன் மாநகராட்சி வீடை இடிக்கிறாங்க. வீடை இடிக்கிறது என்ன சொல்லி இடிக்கிறாங்கன்னா, நீர்நிலையில இருக்கிறேன்னு சொல்லிட்டு வீடை இடிச்சிருக்கிறாங்க. ஹைகோர்ட்ல கேஸ் ஃபைல் ஆகி இன்னைக்கு அப்பீல்ல ரிட்ல இருக்கு. இந்த திமுக அரசு எதிர்கட்சியா இருக்கும் பொழுது சென்னையில இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமா முக்கியமா வட சென்னையில இந்த பட்டா இஷ்யூ கிட்டத்தட்ட 50-60 வருஷமா இருக்கக்கூடிய நேரத்துல கடந்த தேர்தல் வாக்குறுதியில சொன்னாங்க, திமுக ஆட்சிக்கு வந்த உடனே எல்லோருக்கும் 10 வருஷத்துக்கு மேல இருக்கவங்க எல்லாத்துக்குமே பட்டா வழங்கப்படும் சொன்னாங்க. ரீசெண்டா கூட ஒரு ஜிஓ கூட சர்க்குலேட் பண்ணாங்க. இந்த இடம் நீர்நிலை அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கவங்களுக்கு இதே கவர்மெண்ட் ஏன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுச்சு? இந்த கவர்மெண்ட் தானே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுச்சு. இங்க இருக்கக்கூடிய பத்திரத்துறை தானே ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் மூர்த்தி இது பதில் சொல்லணும். அப்ப ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் இது ரிஜிஸ்டர் பண்ணி இவங்க 30 வருஷத்துக்கு மேல இருக்காங்க அப்படின்னா, அப்புறம் ரெவன்யூ மினிஸ்டர் சொத்து வரி வாங்கியிருக்கிறார். எத்தனை வருஷமா வாங்கியிருக்காரு? 15 வருஷம் 20 வருஷத்துக்கு மேல சொத்து வரி வாங்கியிருக்காரு. அப்புறம் இபி மினிஸ்டர் பதில் சொல்லணும், இங்க ஏன் இங்கெல்லாம் எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் கொடுத்தீங்கன்னு சொல்லணும். அப்புறம் ஏன் ரோடு போட்டாங்க? அப்ப இத ஒரு அழகான வசிக்கக்கூடிய ஒரு நல்ல அழகான ஒரு சத்யா நகரை உருவாக்கி 30 வருஷத்துக்கு முன்னாடியே இங்க இருக்கக்கூடிய அம்மாக்களும் சரி தாய்மார்களும் சரி குருவி சேர்க்கிற மாதிரி வீடை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி சொத்தை சேர்த்த பிறகு இன்னைக்கு வயசுக்கு வந்த கல்யாணமான பசங்க எவ்வளவு பேர் இருக்காங்க, காலேஜ் படிக்கிற பசங்க இருக்கிறாங்க. அவங்களை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி வெறும் காவல்துறையை அனுப்பிச்சு பிளஸ் கார்பரேஷன்ல இருந்து இப்போ ஒருத்தர் வயசானவரை பார்த்தேன் நானு, அவருக்கு தெரியாமலேயே ஏதோ ஆதார் கார்டு கொடுக்குறேன் இந்த கார்டு கொடுக்குறேன்னு அவர்கிட்ட பொய்ய சொல்லி வீட்டுல யாரும் மித்தவங்க பெரியவங்க இல்லாதவங்க வயசானவங்க கூட பயோமெட்ரிக் வாங்கி அவங்க குடும்பத்துக்கு முன்னாடியே இந்த வீடை இடிச்சிருக்கிறாங்க. என்ன ஒரு அநியாயம் இது! ஒரு பிரைவேட் ப்ராஜெக்ட் வரணும் அப்படின்னா ஒரு டெண்டரை ஒரு பிரைவேட் ஏஜென்சிக்கு இந்த ஊழல்னால லேண்டை கொடுக்கறதா இருந்தா இங்க இருக்கக்கூடிய 500-600 ஃபேமிலியை வீடை இடிச்சு தான் கொடுக்கணுமா? மனிதர்களுடைய வாழ்க்கை முக்கியமா? இல்ல இந்த கண்ணாடி பாலம் மாதிரி ஒரு பிரைவேட் கம்பெனிக்கு ஒரு டெண்டரை கொடுத்து ஒரு ஊழலை பண்ணி அதை முதலமைச்சர் உடனே திறக்கணும்னு சொல்லிட்டு நைட்டோட நைட்டா இங்க வீடு அடிச்சிருக்காங்க. கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணாங்க. யார் பண்ணது? அதே அரசு. யார் பதில் சொல்றது? அதே அரசு. இந்த திமுக அரசு எதிர்கட்சியா இருக்கும் பொழுது பட்டா கொடுக்கணும்னு ஏன் சொன்னீங்க? அப்ப ஏன் அரசு கேஸ் ஃபைல் பண்ணி அதே அரசு இந்த விளிம்பு நிலையில இருக்க மக்களுக்கு கோர்ட்ல போய் சண்டை போறதுக்கான வலிமை இருக்குமா? சட்ட ரீதியான போராட்டத்துக்கான வலிமை இருக்குமா? அப்ப கோர்ட்டுக்கு சரியான தகவல்களை சொல்ல முடியாத இடத்துல சாதாரணமா இன்னைக்கு ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு தினக்கூலியில இருக்கிறவங்க ரொம்ப சாதாரணமா இருக்கிறவங்க ஒரு ஹைகோர்ட்ல போயிட்டு அவங்க பக்கம் இருக்க நியாயத்தை சொல்றதுக்கான எந்த விதமான முகாந்திரமும் இந்த அரசு கொடுக்காம ஏதோ ஒரு நோட்டிபிகேஷன் அவங்களுக்கு தெரியாமலே போட்டு நிறைய பேர்த்துக்கு பயோமெட்ரிக்கை அவங்களுக்கு தெரியாமலே வச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரைவேட் கம்பெனிக்காக மாண்புமிகு முதலமைச்சரும் கார்பரேஷன் இருக்கக்கூடிய மேயர் அவர்களும் இங்க இருக்கக்கூடிய அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் இங்க இருக்கக்கூடிய கவுன்சிலரை வச்சுக்கிட்டு எல்லா வேலையும் இடிக்கிறதுக்கான எல்லா வேலையும் நைட்டா பண்ணிட்டு இருக்காங்க. இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட கண்டிப்பா இருக்கிறோம். கண்டிப்பா அவங்களுக்கு பட்டா கொடுக்கப்படணும். இது நீர்நிலையா இருந்தா ஏன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்கிறத மாண்புமிகு மூர்த்தி அவர்கள் சொல்லணும்.